வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரஸ்லிங் கிங் 2. நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் எக்கச்சக்க இன்ட்ரெஸ்டிங்கான ரஸ்லிங் செய்திகள், குறிப்பாக இன்றைக்கி ட்ரூக்கும் கோடிக்கும் அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் சொல்கிறதுக்காக ராயல் ரம்பிளுடைய ஃபைனலி அதோடைய ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு. தற்போதைய அரீனா எப்படி இருக்குது அப்படிங்கிற செய்தி நமக்கு கிடச்சிருக்குது. இதை தவிர்த்து மோர் அப்டேட்ஸ், ட்ரிபிள் ஹெச் வந்து இந்த வாரம் நடக்க போகிற ஸ்மாக்டவுன்லேருந்து நியூ இயராவாக இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்கிறாரு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன சொல்ல வராருன்னு. அண்ட் இந்த வாரம் ஸ்மாக்டவுனில் என்னெல்லாம் நடக்க போகுது அதெல்லாம் பற்றி தான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ண மூலியமாக தினமும் ரஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. காய்ஸ், நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி என்னென்னா, ராயல் ரம்பிள் நடக்குமா நடக்காதா? ஏன்னா ராயல் ரம்பிளுக்கான பணிகள் கொஞ்சம் மும்முரமாக நடக்கிற மாதிரி தெரியல, கொஞ்சம் பின்தங்குற மாதிரி தான் தெரியுது. டபிள்யூ பார்த்தீங்கன்னா மேபி இதை பேப்பரையை வந்து தள்ளி வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சமீபத்தில் ஒரு சில செய்திகள் கிடச்சிருந்தது. அதையும் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். இப்போது அஃபீஷியலி ட்ரிபிள் ஹெச்சே ஒன்று சொல்லிட்டாரு, ராயல் ரம்பிள் திட்டமிட்டபடி அதே நாளில் நடக்கும். வேலை மும்முரமாக்கிறதுக்கு நாங்கள் 2 மடங்கு அதிகமான பணியாளர்களை வச்சு ராயல் ரம்பிளுக்கான ஸ்டேடியை கட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. இப்போது அதோடைய ஸ்டேஜ் கெப்பாசிட்டி மட்டும் இல்லாமல் நமக்கு எப்போ இந்த டைமில் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ராயல் ரம்பிள் 2026 நமக்கு எந்த நேரத்தில் நடக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, February 1 12:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு நடத்த போகிறாங்க. இது அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா நமக்கு சொல்லிட்டாங்க. ஸோ 12:30 மணி அப்படிங்கும்போது நைட்டு நேரம் நடக்க போகுது. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 10:30 11 மணிக்கெலாம் ஆரம்பிச்சிருவாங்க. பட் ஆனால் இந்த தடவை ராயல் ரம்பிள் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக ஆரம்பிக்கிறாங்க போல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிக் ஆஃப் ஆரம்பிக்கிறதுனால 11:30 மணிக்கு ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா ஆடியன்ஸ் எல்லாம் வந்து அதுக்கப்புறமா ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு இந்த நேரம் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. தற்போதைக்கு ராயல் ரம்பிளுக்கான கட்டுமைப்பை நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட காட்டியிருக்கிறேன். ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா டீசெண்டாகவே இந்த கட்டுமைப்பை டபிள்யூ வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க. அதாவது அது ஒரு எம்டி கிரவுண்டுங்க. அந்த கிரவுண்டில் நாங்கள் கண்டிப்பாக வந்து ராயல் ரம்பிளுக்காக ஸ்டேடியத்தை கெட்டி தான் நடத்தும்னு சொல்லிட்டு சவுதி அரேபியா வந்து ஒரு ஸ்டேடியத்தையே செட்டு விட்டுருக்கானுங்க. அதை நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவாக பேசிட்டோம். அதுக்கான காரணம் என்னதுன்னா, சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ரஸ்லிங் ஷோக்குன்னு சொல்லிட்டு ஸ்டேடியம் கிடையாது. இப்போ ராஸ் மேட்டில் நடக்கிற அந்த மாதிரி இருக்காது. அது முழுக்க ஃபுட்பால், வாலிபால் அந்த மாதிரி இருக்கிறதுனால இப்போது சுற்றி ஆடியன்ஸ் இருப்பாங்க. ரிங்கு நடுசில் இருக்குதுன்னா அதை பார்க்குற அளவுக்கு ஃபேன்ஸ் முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. எல்லாருமே அங்கே நடக்கிற ரஸ்லிங் ஷோவை பார்க்க முடியாது. அதனால தான் டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா இந்த தடவை எல்லாரும் எந்த இடத்துல இருந்து உட்காந்து பார்த்தாலும் பார்க்குற அளவுக்கு ஒரு அரீனாவையே கெட்டிகிட்டு இருக்கிறாங்க டபிள்யூடபிள்யூக்காக. அப்போ பாருங்களேன், அப்போ எந்த அளவுக்கு அவங்க வந்து ரஸ்லிங் மேலே ஒரு மும்முரமாக இருப்பாங்கன்னு. நம்மளாம் அப்படி இருக்கிறோமா? இல்லை. தற்போதைக்கு வேலைப்பாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டியிருக்கிறாங்க. நீங்களே பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரே மாதத்தில் ஒரு அரீனா இருக்கிற அளவுக்கு கட்டிட்டாங்க பாருங்கள். அந்த இடத்துல வெறும் காலி மண்ணு தான் இருந்துச்சு. ஆனால் ஒரே மாதத்தில் உண்மையான ஒரு கிரவுண்டு இருக்கிற மாதிரி இவ்வளோத்துக்கு செட்டப் பண்ணிட்டாங்க. இன்னும் ராயல் ரம்பிளுக்கு 15 நாள் இருக்கிறதுனால மேக்ஸிமம் எல்லா வேலையும் முடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஸோ ராயல் ரம்பிள் சக்ஸஸ்ஃபுல்லி திட்டமிட்டபடி நடக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். சவுதி அரேபியா காரங்களை பற்றி கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணுங்க. ஏன்னா திட்டமிட்டபடி அந்த நாளில் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு புது அரீனாவையே கெட்டி அதில் ராயல் ரம்பிள் நடத்துறதுக்காக வேலையாட்களை அதிகப்படுத்தி இப்படி மும்முரப்படுத்தினாங்கன்னா கண்டிப்பாக நம்ம பாராட்டி தானே ஆகணும். உண்மையிலேயே சவுதி அரேபியாக்காரனுங்க பணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப தண்ணியாக தாங்க செலவழிக்கானுங்க. அடுத்தது நம்மளுடைய செல்ல மாமா ட்ரிபிள் ஹெச்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்மாக்டவுன் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்த சொல்லுவார். அதே மாதிரி இப்போ ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன் வந்து ஒரு நியூ இயராவாக இருக்க போகுது, நியூ பிகினிங்காக இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி இதை கேட்ட உடனே ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கடுப்பாகுவீங்க. ஏன்னா வாரம் பார்த்தீங்கன்னா மாமா வந்து ரால இந்த மேட்ச் நடக்குது, ஸ்மாக்டவுனில் இந்த மேட்ச் நடக்குது அப்படிங்கிறத சொல்லுவாரோ அப்படின்னு எதிர்பார்த்தா ஒரு நியூ பிகினிங்காக இருக்குது, இது ஒரு எப்பிக்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஆனால் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும், வாழையில முழுக்க பார்த்தீங்கன்னா பந்தி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பிஏ தட்டி விட்டுருப்பாரு. அதே மாதிரி இருக்காது அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா போன வாரம் ட்ரூ மேக்கின்டையர் ஒரு நியூ சாம்பியனாக இருக்கார். ஸோ நியூ ஸ்டோரி பிகினிங் சொல்லிட்டு எக்கச்சக்க மேட்சஸையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவர் சொல்கிறத வச்சு பார்க்கும்போதும் மேட்ச் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணுறதை வச்சு பார்க்கும்போதும் கண்டிப்பாக ஸ்மாக்டவுன் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தபடியாக அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியனான ட்ரூ மேக்கின்டையருக்கும் கோடி ரோட்ஸுக்கும் அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன் மேட்சை டபிள்யூடபிள்யூ வந்து இன்றைக்கி ஒரு லைவ் ஷோவில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. என்ன ப்ரோ சொல்கிறேன், இப்போ தான் ஸ்மாக்டவுன் நடத்துனாங்க, மீண்டும் லைவ் ஷோவாக கேட்டிங்கன்னா எஸ். நேற்றுக்கு சின்ஸ்கே நாகமோரா டிராகனோவாவா, அதுக்கு முன்னாடி சின்ஸ்கே நாகமோரா, இப்போ கோடி ரோட்ஸ் கூடிய டைட்டில் டிஃபெண்ட் பண்ணுறாரு. கோடி ரோட்ஸுக்கும் ட்ரூ மேக்கின்டையருக்கும் ஒரு பெரிய மேட்சாக நடந்திருக்குது. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி டேப் பண்ணது நினச்சிடாதீங்க. ட்ரூ கிட்ட டைட்டில் இருக்குது, நல்லாவே நோட் பண்ணிக்கோங்க. இது இன்றைக்கி நடந்தது தான்.
ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரொம்ப விறுவிறுப்பாக கொண்டு போனது மட்டும் இல்லாமல் டிஸ்குவாலிஃபை முறையில் கோடி வந்து வின் பண்ணிட்டார். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, டிஸ்குவாலிஃபை முறையில் கோடி ரோட்ஸ் வின் பண்ணிட்டாரு. அப்போ எதுக்கு ப்ரோ வந்து நீ வந்து இந்த மேட்ச்சில் கோடி ரோட்ஸ் வெற்றி பெற்ற மாதிரியும் கோடி ரோட்ஸ் கிட்ட டைட்டில் இருக்க மாதிரியும் தெம்லன் ட்ரேட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். அதுக்கான காரணம் இருக்குது. கோடி ரோட்ஸ் இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு டேபிள் மேலே ட்ரூ படுக்க வச்சு அதுக்கு மேலே அவர் குதிச்சு அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் ட்ரூ மேக்கின்டேருந்து பிடுங்கிருப்பார். பிடுங்கினது மட்டும் இல்லாமல் ஆடியன்ஸ் சைடு தூக்கி காட்டி இந்த டைட்டில் என்கிட்ட வரப்போகுது அப்படிங்கிறத காட்டியிருப்பார். ப்ரோ இது நிஜமாக நடந்துதான்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து எனக்கு கிளியராக இல்லை, பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு தெரிகிற மாதிரி காட்டுறேன். உங்களுக்கு பாருங்கள், அதில் ட்ரூ மேக்கின்டர் கிட்ட இருந்து அவர் வீடியோவே காட்டலாம், காப்பரேட் போட்டுருவானுங்க, அதனால தான் நான் வீடியோ போடல. ட்ரூ மேக்கின்டரை டேபிளில் தள்ளி போட்டதுக்கப்புறமா அந்த டைட்டில் எடுத்து ஃபேன்ஸ் மத்தியில் தூக்கி காட்டி இந்த டைட்டில் என்கிட்ட திருப்பியும் வரப்போகுது அப்படிங்கிறது காட்டினது மட்டும் இல்லாமல் ட்ரூவோட நெஞ்சிலேயே பார்த்தீங்கன்னா இந்த டைட்டில் போட்டுட்டு போயிட்டார். ஸோ கூடிய சீக்கிரம் ட்ரூக்கும் கோடி ரோட்ஸுக்கும் ஒரு மெயின் ஷோவில் ஒரு மேட்ச் எதிர்பார்க்கலாம். ஆனால் WWE வந்து ஏன் சும்மா இந்த மேட்சை லைவ் ஷோவில் நடத்துகிறாங்கன்னு தெரியல. ஆனால் இப்போ தான் ட்ரூ கிட்ட சாம்பியன்ஷிப் இருக்குது. சும்மா இந்த மேட்சை நடத்தும் போது அதுக்கு அடுத்தபடியாக ஏதாவது ஒரு பேப்பரில் இந்த மேட்ச் நடக்கும்போது சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். அதனால தான் சொல்கிறேன், WWE பார்த்தீங்கன்னா ஏன் இதை சும்மா நடத்துகிறாங்க அப்படின்னு. அதுக்கு அடுத்தபடியாக இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன் லண்டனில் நடக்குது. லண்டன் பிரஸ்டீஸ் ஃபாலிங் டவுன் பாட்டு கேட்டிருப்போம்ல, அந்த அளவுக்கு இந்த வாரம் ஸ்மாக்டவுன் நல்லாயிருக்கும். ஸ்மாக்டவுன் பார்த்திங்கன்னா இந்த வாரம் கரெக்டாக ஒரு 1:30 மணிக்கு நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லைவாக பார்க்கணுன்னா 1:30 மணிக்கு தான் பார்க்கணும். அதே போல் என்னென்ன மேட்ச் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் அப்பீரியன்ஸை பற்றியும் அஃபிஷியல் மேட்ச் கார்டை பற்றியும் பார்க்கலாம். ஸ்மாக்டவுனை பொறுத்த வரைக்கும் ஜேக்கப் ஃபேச்சு இந்த வாரம் ஸ்மாக்டவுனுக்கு வர போகிறாரு. போன வாரம் தன்னுடைய பாடி ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி ஒரு பயங்கரமான ஒரு ஹில்ட்னா ஜேக்கப் ஃபேச்சு ரிட்டர்ன் ஆயிருப்பார். அண்ட் அவரோட ரிட்டர்ன் அண்ட் அவருடைய நெக்ஸ்ட் பிளான் என்ன, அவர் எதனால் வந்து கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணார், இதை பற்றி இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ, எனக்கு தெரிஞ்சு இதுதான் கிக் ஆஃபாக நடக்கும்னு நினைக்கிறேன், பிராண்ட் நியூ அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியனாக இருக்கிற ட்ரூ மேக்கின்டையரோடைய செலப்ரேஷன். யூகேயில் அவர் போன வாரம் சாம்பியன் ஆனார். அதே போல் யூகே மக்கள் மத்தியில் இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் சாம்பியனாக வர போகிறாரு. அதாவது தான் சொந்த பூமியில் சாம்பியனாக முதல்ல ட்ரூ மேக்கின்டையர் வர போகிறாரு. இதுக்கு முன்னாடி சாம்பியனாக இருந்தும் சொந்த பூமியில் கால் வைக்க முடியல, ஏன் ஆடியன்ஸ் மத்தியில் கூட சாம்பியன்ஷிப்பாக அவரால் காட்ட முடியல. ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணி லைவ் ஷோலலாம் அவர் காட்டிட்டார். பட் ஆனால் மெயின் ஷோவில் காட்டலை. அது இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட்ஸ் மட்டும் தான் நடக்க போகுது. கோடி ரோட்ஸ் தன்னுடைய அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை செலப்ரேஷனோட இந்த வாரம் நடக்க போகிற ஸ்மாக்டவுனை ஆரம்பிக்க போகிறாரு. இதில் எனக்கு தெரிஞ்சு மல்டிபிள் பர்சன் இவருடைய சாம்பியன்ஷிப்புக்காக சேலஞ்சிங்காக வரலாம். ஜேக்கப் ஃபேச்சு நான் சொல்லியிருந்தோம்ல, அவர் வரலாம். கோடி ரோட்ஸ் போன வாரம் தோற்று போயிருந்தார், உங்களுக்கு தெரியும், அவர் வரலாம். இதை தவிர்த்து ஜாக் ரைடர் இருக்கார், சோலோ சிக்காவாக இருக்கார், எக்கச்சக்க பேர் இருக்கிறாங்க. எல்லாருமே கோடி ரோட்ஸோட டைட்டிலையும் வருது பாருங்களா வயல, ட்ரூ மேக்கின்டையருடைய டைட்டிலோடைய அடுத்த சேலஞ்சர் நாங்கள் தான் சொல்லிட்டு எக்கச்சக்க பேர் வந்து அந்த டைட்டிலுக்கான சேலஞ்சிங்காக வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் கோடி ரோட்ஸ் ஜேக்கப் ஃபேச்சுக்கு இடையிலான ஒரு மிகப்பெரிய செக்மெண்ட்டும் இந்த வாரம் ஃப்ரைடே நைட்ஸ் மட்டும் நடக்கலாம். அண்ட் இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் சாம்பியனாக இருக்கிற கார்மல் ஹைஸ் இருக்கார்ல, அவருடைய ஓப்பன் சேலஞ்சிங் நடக்க போது. இந்த வாரம் நடக்க போகிற லண்டனில் தன்னுடைய யூஎஸ் சாம்பியன்ஷிப்பை 3வது தடவையாக சேலஞ்ச் விட்டுறாரு. இதில் யார் பங்கேற்க போகிறா, யார் வந்து யூஎஸ் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு கிட் வில்சனாக இருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா கிட் வில்சன் வந்து லண்டனை சேர்ந்தவர் தான். ஸோ மேபி அவர் வந்து இந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக நம்பர் 1 contender ஃபார் த குவாலிஃபை மேட்ச் அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்புக்காக ஃபஸ்ட்டு ரவுண்டாக பார்த்தீங்கன்னா, அதாவது இதில் வெற்றி பெறுவாங்க, சாட்டர்டே மெயின் இவெண்ட்டில் செலக்ட் ஆயிடுவாங்க. இதில் ஃபஸ்ட்டு மேட்சை ராண்டி ஆர்டனுக்கும் மிஸ்ஸுக்கும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இது ரசிகர்களுக்கு மத்தியில் பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிற ஒரு மேட்ச் தான். செகண்டாக பார்த்தீங்கன்னா சாமி ஜெயினுக்கும் இஜியோ டிராகனுக்கும் ஒரு மேட்ச் இருக்குது. நான் அதை எதிர்பார்க்குறேன். ஏன்னா சாமி ஜெயினோடைய ஓப்பன் சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இஜியோ டிராகன் வந்திருப்பாரு. அதில் இஜியோ டிராகனோட நியூ யூஎஸ் சாம்பியன் இருப்பார். ஸோ இப்போ ரிவெஞ்சிங் எடுக்கிறதுக்கான டைமு சாமி ஜெயினுக்கும் இஜியோ டிராகனுக்கும் ஒரு மேட்சை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறத வச்சு நான் சொல்கிறேன். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஜாக் ரைடர்னு சொல்லக்கூடாதுல, மேட் கரோனாக்கும் மெயின் ராஸ்டருக்கு டெபியூட்டாக இருக்கிற ட்ரிக் வில்லியம்ஸுக்கும் ஒரு மேட்சை அஃபிஷியலி WWE கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இதுவும் நம்பர் 1 contender ஃபார் த குவாலிஃபை மேட்ச் அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பாக ராயல் ரம்பில் ஏறும் போது போகிற சாட்டர்டே மெயின் இவெண்ட்டுக்கான குவாலிஃபை மேட்ச். அண்ட் டேமியன் பிரீஸ்டுக்கும் உலகநாதன் சோலோ சிக்காவுக்கு நம்ம என்ன பேர் வச்சோம் மறந்து போச்சே, அண்டாவாயின் சோலோ சிக்காவா, அவருக்கும் ஒரு மேட்ச் நடக்க போகுது. இதுவும் நம்பர் 1 contender ஃபார் த குவாலிஃபை மேட்ச் தான். இதை தவிர்த்து ஸ்மாக்டவுனில் பார்த்தீங்கன்னா
உமன் டிவிஷனில் எந்த மேட்சும் கன்ஃபார்ம் பண்ணல. ஸோ அலெக்சா பில்ஸ் வழக்கம் போல் ஷார்லோட் 3 hour ஷோனால கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு எதிர்பார்க்கலாம். இந்த வாரம் ஸ்மேட்டரில் நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்க்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சினா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.